குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது உண்மையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததா? தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைகளுக்கு எவ்வாறான பயன்கள் கிடைக்கின்றது? ஒரு குழந்தைக்கு எத்தனை காலத்துக்கு உண்மையாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும்? அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், உலகளாவிய ரீதியிலே ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தை தாய்ப்பால் ஊட்டல் தொடர்பான விழிப்புணர்வு வாரமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையிலே இந்த வாரத்திலே பல்வேறுபட்ட தரப்பிலே, பல்வேறுபட்ட நிறுவனங்களினாலே, பல்வேறுபட்ட அரசு சார்பற்ற அரசு வைத்திய நிறுவனங்களினூடாக தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குறித்து தாய்மாருக்கு எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு சில தகவல்களை என் தரப்பிலிருந்து வழங்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். உண்மையாகவே ஒரு குழந்தை பிறந்து முதல் 6 மாதங்களும் தாய்ப்பால் இன்றியமையாத ஒன்று. ஆங்கிலத்திலே எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் என்று சொல்வார்கள். அதாவது தாய்ப்பாலை மாத்திரம் இந்த 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பது. அதாவது வேறு எந்த விதமான திரவங்களையோ உணவுகளையோ ஃபார்முலா மில்கையோ கொடுக்காமல் இந்த 6 மாதங்களும் குழந்தைகளுக்கு தனியே தாய்ப்பாலை கொடுப்பதை முக்கியத்துவப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது. ஆனால் இந்த நவீன யுகத்திலே முதல் 6 மாதங்களும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மாத்திரம்தான் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறிக்கொண்டு வருகின்றது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, வேலைக்கு செய்யும் தாயாக இருந்தால் வேலைப்பளு, குழந்தைக்கு தாய்ப்பாலை மாத்திரம் கொடுப்பதிலே இருக்கிற பின்னடைவுகள், சவால்கள் நிமித்தமாக இந்த 6 மாதங்களும் குழந்தைகளுக்கு சரியாக தனிய தாய்ப்பால் கொடுப்பது பல சந்தர்ப்பங்களிலே புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலேயே தற்போதைய நிலைமையின் அடிப்படையிலே குழந்தைகளுக்கு முதல் 3 மாதங்கள் ஆச்சும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் ஒன்றியமையாதா இருக்கிறது. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பாலை மாத்திரம் இந்த முதல் 3 மாதங்களும் கொடுப்பது. ஒருவேளை நீங்கள் வேலைக்கு செல்லும் ஒரு தாயாக இருந்தால் முதல் 4 மாதங்களும் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை நீங்கள் கொடுத்துவிட்டு 4 மாதத்திற்கு பின்பு அரைத்திரவ உணவுகளை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். பின்பு வீடு வந்த பின்பு குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை நீங்கள் கொடுக்கலாம். மாறாக ஃபார்முலா மில்க்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே நாங்கள் பழக்கப்படுகின்ற பொழுது குழந்தைகள் வளர்ந்து தங்களுடைய பின்னிய வயதுகளிலே ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறுபட்ட சவால்களை முகம் கொடுத்து வருகிறார்கள். இது ஆய்வுகள் மூலம் மிக தெளிவாக எடுத்து காட்டப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஒரு குழந்தைக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 to 6 months மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தாய்ப்பால் ஊட்டும் தாயாக இருந்தால், அதே சந்தர்ப்பத்தில் வேலைக்கு செல்கின்ற ஒரு தாயாகவும் இருந்தால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 months, அதாவது முதல் 3 மாதங்கள் ஆகிலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தனிய தாய்ப்பாலை மாத்திரம் கொடுத்து அவருடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்து கொள்வதில்லை. நீங்கள் முதல் 3 மாதங்களும் தாய்ப்பால் மாத்திரம் கொடுக்கிற நபராக இருந்தால் குழந்தைகள் 2 வயதை அடையும் வரைக்கும் தாய்ப்பாலை கொடுங்கள். அதாவது அண்மையிலே செய்யப்பட்ட பல ஆராய்ச்சிகள் மிக தெளிவாக சொல்கின்றது, குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே கொடுக்கப்படுகிற தாய்ப்பால் முதல் 2 வருடங்களுக்கு சரியாக கொடுக்கப்படுகின்ற பொழுது குழந்தைகள் வளர்ந்து வருகிற பருவத்திலே பல்வேறுபட்ட வியாதிகளில் இருந்து, பல்வேறுபட்ட கிருமி தாக்கங்களிலிருந்து தங்களுடைய சரீரங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அதாவது அவருடைய ஆரோக்கியம் மிகவும் உறுதியாக காணப்படுகின்றது. குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே கொடுக்கின்ற இந்த தாய்ப்பாலானது மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உறுதி வாய்ந்ததாகவும் காணப்படுகிறது. விசேஷமாக அவருடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்கின்ற ஒரு காரணியாக இருக்கிறது. ஆகவே குழந்தைகளுக்கு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பாலை மாத்திரம் முதல் 3 தொடக்கம் 6 மாதங்கள் கொடுக்கிற நபராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே அவர்கள் 2 வயதை குழந்தைகள் அடையும் வரைக்கும் தாய்ப்பாலை, அவர்கள் உணவு உண்ண தொடங்கினாலும் 2 வயது வரைக்கும் அந்த தாய்ப்பாலை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அவருடைய ஆரோக்கியம் இன்னும் உறுதியாக்கப்படும். வளர்ந்து வருகிற பருவத்திலே இவ்வாறான நோய் தாக்கங்கள், ஆரோக்கியத்தில் ஏற்படும் எதிர்மறையான காரியங்களுக்கு குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, தாய்ப்பாலை கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு தாய்மாரும் நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள்.
விசேஷமாக மார்பக புற்றுநோய்கள் இருந்து தாய்மார் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை கொடுப்பதன் மூலமாக. ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே தாய்ப்பால் சம்பந்தமான விழிப்புணர்வு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களையும் விளக்கங்களையும் உலகளாவிய ரீதியிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உலகுக்கு அறிவியுங்கள். மறுபடியும் இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனார்தா. நன்றி. Subscribe to see more videos.